நெக் டிசைன் ஒன்று பார்க்கலாம். நான் இப்போ இதுக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து அடிக்காமல் சுற்றி வந்து ஓட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சி இதில் வந்து நான் வந்து கேன்வாஸ் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கரெக்டாக நீட்டாக வந்து நம்ம வந்து தச்சுட்டு அதை போட்டு நீங்கள் அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்டு நெக் அளவுக்கு வந்து கரெக்டாக அளவு வந்து எடுத்து கட் பண்ணி அயன் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சுற்றி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து பேக் நெக்குக்குள்ள டிசைனு, ரவுண்டு தான், டிசைன்லாம் ஒன்றும் கிடையாது, ரவுண்டு தான். இதில் வந்து இந்த பாம்பாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது தர்மாக்கோல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த டிசைன் வந்து நான் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து அதை வச்சு அதை அப்படியே தச்சிடலாம் நீட்டாக. இப்போ இதை சுற்றி வந்து ஓட்டிடலாம். இப்போ இதை வந்து சுற்றி வந்து ஓட்டிடுங்க. கரெக்டாக நீட்டாக வந்து எடுத்து விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அதை பார்த்து கரெக்டாக ஓட்டிடுங்க. அதை வந்து நான் ஓட்டு தையல் மாதிரி வச்சு ஓட்டுறேன். அந்த லாஸ்ட்டாக வந்து தையல் வந்து நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா தையல் வந்து நிறைய தேவையில்லை. இப்போ இது வந்து லைட்டாக வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் அந்த இது வந்து தைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக வரும். அந்த சுருக்கம் வராமல் பின்னாடி வந்து நீட்டாக வரணும். அந்த வளைவு வந்து அதை கணக்கு பண்ணி கரெக்டாக வந்து ஓட்டிக்கிறங்க. இப்போ அது கரெக்டாக இதுலேயும் வந்து இந்த ரவுண்டு இருக்குது பாருங்கள். இப்போ அது ரவுண்டு ஓட்டிட்டோம். இப்போ இதுலேயும் வந்து ஒரு தையல் வந்து நீட்டாக ஓட்டிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக இதிலேருந்து கரெக்டாக ரெண்டையும் மடிச்சுக்கிறங்க. இந்த ரெண்டு சென்டரும் கரெக்டாக இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. பார்த்துக்கிட்டு சென்ட்ரு வந்து அடையாளப்படுத்திக்கிறங்க. இப்போ இந்த பீஸில் அதை கரெக்டாக வச்சுருவோம். அதாவது உள் பக்கமாக அதை திருப்பிட்டு இதை வந்து கரெக்டாக இதை வந்து போட்டுக்கிறங்க. இதை ஓரளவுக்கு வந்து கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ அதை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு அதை வந்து வச்சு பாருங்கள், கரெக்டாக வருதா அளவு அப்படிங்கிறத வந்து வச்சு பார்த்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே கரெக்டாக ஏற்றி வச்சுக்கிறோங்க. அளவு வந்து இந்த இதை வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த ரெண்டு இதையும் கரெக்டாக நீங்கள் நீட்டாக வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இதை வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த சென்டர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து இந்த சென்டரோட கரெக்டாக அடையாளப்படுத்தி இதில் வந்து ஒரு ஊசி வந்து செட் பண்ணிடுங்க. கரெக்டாக மேல் அளவு வரைக்கும் இதை வந்து நீட்டாக அதை பார்த்துக்கிறோங்க. இப்போ கரெக்டாக அந்த சென்டர் பார்த்துக்கிறோங்க. இந்த இதுலேயும் வந்து சென்டர், இதுலேயும் ரெண்டுலேயும் வந்து சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஊசி வந்து செட் பண்ணிடுங்க. அப்போ வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து தைக்கிறது கரெக்டாக வந்துடும் அளவு. இதை அப்படியே கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இதுலேயும் வந்து நீங்கள் ஊசி வந்து செட் பண்ணுறதுனா தாராளமாக வந்து ஒரு ஊசி வந்து கரெக்டாக அதில் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்க ஆரம்பிங்க. நமக்கு வந்து ஈஸியாக வந்து தைக்கிறதுக்கு இந்த ரவுண்டை கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்போ தான் அந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். எல்லா பக்கமும் வந்து நீட்டாக அந்த அளவு கரெக்டாக வரும். அதனால் அதை வந்து பார்த்துக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ சுற்றி வந்து நம்ம வந்து தைச்சு கொண்டு வந்துடலாம்.
இப்போ இந்த ஊசிலாம் வந்து கரெக்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை கரெக்டாக அங்கங்கே வந்து லைட்டாக வந்து சிசரில் வந்து கட் பண்ணிடுங்க நல்லா நீட்டாக. நல்லா நீட்டாக திரும்புகிற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடலாம். இந்த பக்கமாக வந்து எடுங்க, நல்ல பக்கமாக வந்து இதை வந்து திருப்பிடலாம். பாருங்கள், திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பீஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போ மேலே வந்து கரெக்டாக அந்த ஒட்டி இதை வந்து ஃபுல்லாக திருப்பி விட்டு முதல்ல வந்து ஒரு தையல் போட்டுருங்க. இந்த பக்கம் வந்து தையல் வந்து போட வேணாம். பீஸ் வந்து கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாம் டிசைன் வந்து அதில் வைக்கிறதுக்காண்டி அதை கரெக்டாக வந்து இப்போ இந்த இதை வந்து கரெக்டாக நூல் மாற்றிட்டு இந்த க்ரீன் கலரில் வந்து நூல் போட்டு இதை ஃபுல்லாக சுற்றி அடிச்சிருவோம். இப்போ கரெக்டாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஓரத்து தையல் முதல்ல வந்து போட்டுருவோம். தையல் வந்து நல்ல பொடி தையலாக வச்சு போட்டுருங்க, சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக போடுங்க. லைனிங் பீஸ் வந்து வெளியில் தள்ளிடக்கூடாது, அதை கரெக்டாக பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ நீட்டாக நமக்கு வந்து அந்த கலர் கரெக்டாக சாரீ வந்து இந்த க்ரீன் கலரு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக எத்தனை பீஸ் வருது அப்படிங்கிறத வந்து அதை செட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளார வந்து ஒவ்வொரு பீஸ் வந்து அப்படியே வச்சு வரிசையாக தைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. பக்கத்தில் வச்சாலும் சரி, ஒவ்வொரு இன்ச்சு தள்ளி வச்சாலும் சரி, அது வந்து உங்களோட இஷ்டம், விருப்பப்படி வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து 1 இன்ச்சு கேப்பில் வந்து வைக்கிறேன். ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து வைக்கலாம். இங்கே ஒன்று கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு கேப்பில் வைங்க. இப்போ நான் வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி கரெக்டாக கேப்பில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இது ஒன்று உள்ளே வச்சு தச்சிட்டு வந்திருக்கிறேன். அதில் வந்து அது வந்து வீடியோ வந்து விழுகலை வந்து சாரி. இப்போ இது வந்து கரெக்டாக அந்த கேப்பில் அதே மாதிரி இப்போ நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி வந்து தச்சிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக நீட்டாக அதே மாதிரி நம்ம அந்த மார்க் பண்ணதுக்கு நேரம் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த கரெக்டாக மார்க் பண்ணதுக்கு நேரம் மாத்திரம் அந்த கேப்பில் மாத்திரம் வச்சுருங்க, அவ்வளோதான். அதாவது நான் கைடு வந்து மாற்றலை, அதே வந்து சிங்கிள் ஃபுட்டில் எல்லோரும் அடிப்பாங்க, நான் வந்து டபுள் ஃபுட்லேயே தான் அடிக்கிறேன். அதை வந்து நீங்கள் இன்னும் பக்கத்தில் வேணும் அப்படின்னா 1 இன்ச்சு கேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கிறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி இருக்கிறது கொஞ்சம் இன்னுமே நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நான் இது வந்து கைக்கும் வந்து இந்த டிசைன் தான் வச்சுருக்கேன். அதாவது கைக்கு வந்து ஆல்ரெடி நான் கை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள், பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஆனால் கரெக்டாக அந்த ஒட்டில் மாத்திரம் தையல் போட்டுருங்க. அந்த பீட்ஸ் வந்து நமக்கு வந்து விலகிடக்கூடாது. நம்ம அடிக்கிறோம் பாருங்கள், அந்த பீட்ஸ் வந்து விலகிடாமல் கரெக்டாக அடிக்கணும். அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறங்க. கையில் கரெக்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கிக்கிறங்க அந்த இடத்த வந்து. வந்து வேறு அதில் அதாவது பீட்ஸ் ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து தர்மாக்கோல் தான் வச்சுருக்கோம், அதனால ஊசி வந்து ஈஸியாக வந்து உடையவும் மாட்டாது, கொஞ்சம் இறங்குறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கரெக்டாக கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருங்க, ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும், அதை கணக்கு பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக பாருங்கள், அந்த டிசைன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். அழகாக தள்ளி வச்சாலும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது, வந்து ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இதை விட கொஞ்சம் தள்ளி வந்து இன்னொரு தையல் வந்து ஒரு தையல் போட்டு கொடுத்துருங்க, அப்போ வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அந்த பக்கம் வந்து போட்டுட்டு இந்த சாண்டில் கலரில் போட்டிருக்க நூலை எடுத்து விட்டு இன்னும் ஒரு தையல் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு படிமானமாகவும் நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் வந்து அதே கலரில் வந்து போட்டுருவோம். அப்போ வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து தையல் வந்து படிமானமாக ஒரே மாதிரி போட்டுருங்க. தையல் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து நெக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அழகான ஒரு பாம்பாம் டிசைன் வந்து இந்த ரவுண்டு கழுத்தில் சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சும்மா ஒரு நார்மல் வந்து தர்மாக்கோல் தான், அதில் வந்து ரெடி பண்ணது தான். இது வந்து நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் இதே மாதிரி வந்து இந்த டிசைன் வந்து வச்சிடுறேன். அப்போ வந்து இன்னும் பார்க்குறதுக்கு நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம இந்த டிசைன் வந்து க்ரீன் கலரை வந்து கொடுத்துட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.